ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றரை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தரை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. விநாயகர் முழு முதல் தெய்வமான விநாயக பெருமான் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் தருவார் அப்படின்னா எல்லா நன்மைகளும் தருவார். ஆனால் அவர் வழிபடுவதற்கான உகந்த நாட்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். பௌர்ணமி முடிந்த 4வது நாள் சங்கடகரா சதுர்த்தி. ஆனால் இதை எப்படி நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்றதுல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் மனதில் எழுந்துகிட்டே இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடை இந்த நிகழ்ச்சியாக இருக்கும். அதாவது சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போகிறத மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு போகிறத காட்டிலும் அன்னைக்கு அவர்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறும். அந்த கோரிக்கையை நாம் எப்படி அவர்கிட்ட நம்ம வைக்கணும் அப்படின்றது இருக்குது. இதுக்கு விரத முறைகள் இருக்குது, அப்புறம் வேண்டுதல் இருக்குது, அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது. இப்படி 2-3 விதங்கள் இருக்குது. இதில் நம்ம எதை வேணாலும் நம்ம கடைபிடிக்கலாம். ஆனால் அந்த சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேறின பிறகு அதே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் அவருடைய சன்னிதானத்தில் போய் அந்த கோரிக்கை நீங்கள் என்ன வச்சிங்களோ, என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதை நிறைவேற்றணும். இப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எப்படி அந்த விரதத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட மாட்டேன். சாயங்காலம் அந்த சங்கட சதுர்த்தி நேரத்தில் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறதாகட்டும், ஆரத்தி ஆகட்டும் எல்லாம் பார்த்துட்டு விநாயகருடைய கோவிலை 108 முறை நான் சுற்றுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேரமின்மை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்ல, காலத்தின் சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மாற்றக்கூடாது. அன்னைக்கு விநாயகரை நம்ம பார்ப்பது, அவர் சன்னிதானத்தில் போய் அவரை வணங்குவது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி விநாயகர் நீக்கமர நிறைந்திருக்காரு எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயும் இருப்போம். இந்த மாதிரி ஒரு முக்கு சந்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் உட்காந்துட்டு இருப்பார். அங்கே போய் அவர் நின்று கையெடுத்து வணங்கினாலுமே போதுமானது. விரதம் இருந்து நம்ம போய் அவரை 108 முறை சுற்றி அப்படிதான்றதில் நேரம் இருப்பவர்கள் அதை செய்யலாம். நேரம் இல்லாதவர்கள் அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போய் நின்று அவரை கையெடுத்து வணங்கி உங்களோட கோரிக்கை என்னவோ அவர்கிட்ட நீங்கள் வைத்தாலுமே கண்டிப்பாக முழுமுத தெய்வமான விநாயக பெருமான் நிறைவேற்றி தருவார். அதனால தான் அன்னைக்கு அந்த பௌர்ணமி முடிந்த 4வது நாள், அந்த நாளுக்கான பேரே சங்கடகரா சதுர்த்தி. அதாவது சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. அதனால் இனி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல முழுமுத தெய்வமான விநாயக பெருமான் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அவர்கிட்ட மனமுருக வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீக்கி உங்களுக்கான நன்மைகளை செய்து தருவார். விநாயக பெருமானை எல்லோருக்கும் தெரியும். விநாயகி தேவியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி நான் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தப்ப எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, விநாயகி தேவி இருக்கா, அவங்கள நாங்கள் தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக தரிசனம் பண்ண முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் விநாயகி தேவிக்கு கோயில்கள் ரொம்ப குறைவு. வடநாட்டில் விநாயகி தேவிக்கு கோயில்கள் இருக்குது. நீங்கள் வடநாட்டுக்கு போனால் கண்டிப்பாக விநாயகி தேவியை தரிசனம் பண்ணலாம். விநாயகருக்கும் விநாயகி தேவிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. விநாயகர் பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் விநாயகி தேவியும் இருப்பாங்க. இப்போ நம்ம விநாயகரை பௌர்ணமி முடிந்த 4வது நாள் விநாயகருக்கான சதுர்த்தி. அந்த சதுர்த்தியில் நம்ம விநாயகரை வழிபடுவோம். விநாயகிக்கு அமாவாசை முடிந்த 4வது நாள் விநாயகி சதுர்த்தி. அந்த நேரத்தில் நம்ம விநாயகி தேவியை வழிபடலாம். இப்போ நம்ம வெளி மாநிலங்களுக்கு போய் அவங்கள தரிசனம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நீங்கள் விநாயகரை வணங்கும் போதே விநாயகரையும் விநாயகி தேவியையும் சேர்த்து வணங்கலாம். புராணங்கள்லையும் விநாயகி தேவி பற்றி கூறப்பட்டிருக்கு, நம்மளோட வேதங்கள்லையும் விநாயகி தேவி பற்றி கூறப்பட்டிருக்கு. கண்டிப்பாக 2 பேருமே நமக்கான நல்ல பலன்களை தருவாங்க. அதனால் இனி நம்ம விநாயகரை வணங்கும் போது விநாயகி தேவியையும் சேர்த்து வணங்குவோம்.